சார் போடலாம் சார். ஹலோ சென்னை விஷ்ணு சார் ஒருத்தர் போடுங்க சார். ஹலோ சென்னை விஷ்ணு சார். விஷ்ணு தான் சார். 1 by 1 சார் ஒருத்தர போடுங்க சார். சார் ஒருத்தர போடுங்க சார். 1 by 1 போடுங்க சார். சரிங்க சார். சார் நல்ல சைடுல போலாம். நம்ம கட்டசி உள்ள பேசுங்க. அருமை சகோதரர் சூரஜ் ஹெக்டே அவர்கள் அகால மரணம் அடைந்ததை குறித்து காங்கிரஸ் கட்சியானது இன்றைக்கு மிக துயர நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர் ஹெக்டே அவர்கள் தன்னுடைய பள்ளி நாட்களிலே இருந்து மாணவ நாட்களிலே இருந்து காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் மாணவ காங்கிரஸ் கட்சியிலே முக்கியமான பொறுப்புகளிலும் பொறுப்புகளிலேயும் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலே இன்றைய தினம் செயலாளராகவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராகவும் அவர் பதவி வகித்துக் கொண்டிருந்தார். சூரஜ் ஹெக்டே அவர்கள் கர்நாடக மாநிலத்திலே கர்நாடக அரசிலே மிகப்பெரிய பொறுப்பிலே ஒரு கார்ப்பரேஷன் ஒரு துறையினுடைய தலைவராகவும் அவர் பதவி வகித்திருக்கின்றார். அயராது உழைப்பவர், கட்சியின் கொள்கைகளை தன் சிரம் மேல் ஏற்று மேலிடத்தின் கட்டளைப்படி செயல்படுகின்ற ஒரு நல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் வீரர். அவர் சூரஜ் ஹெக்டே அவர்கள் மிக பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்திலே இருந்து வந்தவர். அவருடைய தாத்தா தேவராஜ் அரசு அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர். அவருடைய மகள் வழி பேரன் தான் சூரஜ் ஹெக்டே அவர்கள். காங்கிரஸ் கட்சியின் இயக்கத்திலே தன்னை அரும்பாடுபடுத்தி சிறப்பாக செயல்பட்டு காங்கிரஸ் தொண்டர்களின் மனதிலே எல்லாம் இடம் பிடித்த ஒரு இளம் தலைவர். அவருக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி. அகால மரணம்னா அர்த்தம் தெரியாதா? அகால மரணம்னா டைம்லெஸ், மிக ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருந்துட்டாரு. எதிர்பார்க்காத விதமாக இருந்தது. மாரடைப்பு ஏற்பட்டு வீட்டிலே காலையிலே நடந்து செல்வதற்காக போகின்ற நேரத்திலே வீட்டிலே இருக்கும் பொழுதே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக நான் தெரிந்து கொண்டேன். இந்தியா கூட்டணியை திமுக புறக்கணிச்சிருக்கு. இன்றைய தினம் இது இரங்கல் செய்தியை தெரிவிக்கின்ற தினம், அரசியல் பேசுகின்ற நேரம் அல்ல. அது போன்ற கேள்விகளை நீங்கள் இது போன்ற நேரங்களிலே தவிர்த்துக் கொள்வது பத்திரிகையாளருடைய நாகரிகமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். நன்றி. ஐயா கொஞ்சம் ஃபிளாஷ் டவுன் பண்ணுங்கய்யா, கொஞ்சம் டவுன் பண்ணுங்கய்யா. விஷ்ணு சார், சென்னை போடுங்க சார். போட்டு ஒருத்தரா போடுங்க சார். भाई क्लास करते भाई सवरेम से कौन आ रहे थे पुटना
சூரஜ் ஹெக்டே புகழ். சூரஜ் ஹெக்டே புகழ். அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே புகழ். அவ்வளோ சொல்ல வேணாம் அண்ணா இங்கே வந்துருங்கண்ணா கொஞ்சம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளரும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவருமான திரு சகோதரர் சூரஜ் ஹெக்டே அவர்கள் மாரடைப்பால் அகால மரணமடைந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும். இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து மேலும் பல உயர்வுகளை உச்சங்களை எட்டியிருக்க வேண்டிய திரு சூரஜ் ஹெக்டே அவர்கள் அகால மரணமாக இந்த வயதிலேயே அவர் இயற்கை எய்திருப்பது கர்நாடக மாநில காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும், ஏன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும், காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அமரர் தேவராஜ் அரசு அவர்களுடைய பேரனாக ஒரு பாரம்பரியமான செல்வாக்குள்ள அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் மிக எளிமையாகவும் நேர்மையாகவும் அனைவரிடத்திலையும் பழகக்கூடியவராகவும் எப்போதும் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலராகவும் பண்பாளராகவும் தமிழகத்தில் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்த வளர்க்க பல்வேறு மாவட்டங்களிலேயும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு காங்கிரஸ் தோழர்களை நிர்வாகிகளை சந்தித்து காங்கிரஸை பலப்படுத்தவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு மிக அருமையாக செயல்பட்டவர் அமரர் சூரஜ் ஹெக்டே அவர்கள். அவருடைய இழப்பு மிகுந்த மன வருத்தம் தருகிறது. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள், என் தமிழ்நாட்டுக்கு உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லோருக்குமே அது அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் அனுதாபத்தை தெரிவித்து சூரஜ் ஹெக்டே அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை துயரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ இந்தியா கூட்டணியோட கூட்டம் வந்து டெல்லியில் நடக்குது. ஆனால் அந்த கூட்டணிக்கூடிய பகுதியில் ராகுல் காந்தி அவர் முதுகில் குத்து விட்டார் என்ற பதாகையை வந்துட்டு டிஎம்கே வைத்ததாக பார்க்க முடிகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? சரி, தமிழகத்தை பொறுத்தவரையும் சரி அல்லது அகில இந்திய அளவிலேயும் சரி, அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களிலே ஒரு சில கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணியாக போட்டியிடுவதும் பிறகு பிரிந்து வேறு வேறு அணிகளிலே இருந்து கூட்டணியாக செயல்படுவதும் அதிசயமான ஒன்றல்ல. தமிழ்நாட்டிலேயும் கூட இது புதிதான ஒன்றல்ல. காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும், திமுக உட்பட அவர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். அதிலிருந்து பிரிந்து சென்று பிஜேபி கூட்டணியில் இருந்து அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். பிறகு பிஜேபி அமைச்சரவையிலிருந்து விலகி, கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுக பிஜேபியோடு இருந்திருக்கிறது, காங்கிரஸோடு இருந்திருக்கிறது, மாறி மாறி கூட்டணி போட்டிருக்கிறார்கள். இது மாதிரி எல்லா கட்சியும் வரிசைப்படுத்தி சொல்லலாம்.
தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். திமுகவில் இருக்கிற சில நண்பர்களே சொல்வதைப் போல தேர்தல் தோல்வி என்பது திமுகவுக்கு ஒன்றும் புதியதல்ல. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் பல முறை தோற்றிருக்கிறோம், மீண்டும் வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற போது தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு அதிலிருந்து மீண்டும் சுயபரிசோதனை செய்து எழுந்து வர வேண்டுமே தவிர கூட்டணியாக இருந்த இன்னொரு கட்சியை தொடர்ந்து தாக்குவதும் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எதிர்கால பிரதமராக வர இருக்கிற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை தனிப்பட்ட முறையிலே கொச்சையாகவும் பச்சையாகவும் அவர்கள் இஷ்டம் போல பத்திரிகைகளில் எழுதுவதும் தரக்குறைவாக கண்டபடி கண்டவர்களெல்லாம் விமர்சிப்பதும் கண்டிப்பாக அது சரியான பண்பல்ல. ஒருவருக்கொருவர் இதுபோல் திட்டிக்கொண்டும் பேசிக்கொண்டும் அநாகரிகமாக ஒருவர் தரக்குறைவாக இவ்வளவு காலம் ஒன்றாக இருந்துவிட்டு பிரிந்த உடனேயே ஒருவர் கேவலமாக தரக்குறைவாக விமர்சித்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது அரசியல் அநாகரிகம் என்று நான் கருதுகிறேன். பங்கேற்கலையா? அது இங்கே அவங்கள தான் கேட்கணும். என்ன கேட்டால் அது காங்கிரஸ் தான் கேட்கணும். காங்கிரஸில் தலைமையை தான் கேட்கணும். அதில் மாநில லெவலில் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவங்க ஏன் சேரல, தாவேக்காவுக்கு அழைப்பு வந்ததா வரலையா, அவங்க வந்து போகலையா வராமல் போகலையாங்கிறத தாவேக்காவில் கேட்டால் தான் தெரியும். அதே மாதிரி கூப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது டெல்லியில் மேலே தலைமை லெவலில் தான் தெரியுமே தவிர அதற்கு இங்கே மாநில அளவில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்வது சரியல்ல. அதுக்காக என்ன அவர் திட்ட சொல்கிறீங்களா? எனக்கு ஏன் கொடுக்கலன்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்காக என்ன அவர் திட்டவானா? சார் நேற்று ஸ்டாலின் அவங்க சொல்லும்போது இந்த ஆட்சி 6 மாதம் பொறுத்து விமர்சனம் பண்ணலான்னு காத்திருக்கோம். ஆனால் போகிற போக்கு பார்த்தா 3 மாதத்துல இந்த ஆட்சி காலியாக போட்டுக்குன்னு ஒரு விமர்சனத்தை காட்ட வச்சிருக்காங்க. நீங்கள் கூட்டம் இருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் அந்த இப்போ மட்டும் இல்லை, ஒரு காலகட்டங்களையும் ஆட்சிகள் மாறுற போது முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள் கடந்த காலத்திலையும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற ஆட்சிக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் ஒரு 6 மாதம் பொறுமையாக இருப்போம், 1 வருஷம் பொறுமையாக இருப்போம்னு கடந்த காலத்துலேயும் இந்தியா முழுதும் எல்லா கட்சியிலையும் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் 6 மாதம் கொடுப்பேன்னாரு. அவரால் பொறுக்க முடியல 6 மாதம் வரைக்கும். 3வது மாதத்தில் விமர்சனம் பண்ணுறாரு. அது ஏன் பண்ணுறீங்க, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். சமூக வலைதளங்களில் கருத்து சொல்லக்கூடிய யூடியூப்பில் கைது செல் வாடிக்கையாச்சு. கடந்த ஆட்சியில் சோமசங்கர் கைது செய்யப்பட்டார். இப்போ மாரிதாஸ் கைது செய்யப்பட்டாங்க. தாவேக்கா பற்றி பேசுனதுக்காக எப்படி பார்க்குறீங்க? கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? இல்லை, கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டியது ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் மிக மிக முக்கியமானது. ஆனால் கருத்து சுதந்திரங்களுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கணுமில்ல. சமூக ஊடகங்களில் எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் புழங்குது. எல்லோரும் பார்த்துருக்கீங்கல்ல, நூற்றுக்கணக்கான சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. அதில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் எழுத்தில் வடிவில் அசிங்கமான வார்த்தைகள்லாம் போட்டு யாருக்கு யாரை பிடிக்கலையோ இதெல்லாம் திட்டிக்கிறதெல்லாம் கருத்து சுதந்திரமாக அது. இதுக்கு ஒரு நாகரிகம், அது எல்லாத்துக்கும் ஒரு உச்சவரம்பு வேணுமில்ல. கைது செய்கிறது ஜனநாயக படுகொலைன்னா அநாகரிகமாக பேசுகிறதும் அநாகரிகமாக எழுதுறதும் ஜனநாயக படுகொலை தானே. கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்ன? கருத்து சுதந்திரங்கிற பேரில் என்னத்தை வேணாலும் யாரை பற்றி வேணாலும் யார் வேணாலும் எழுதலாமா? முன்ன பின்ன தெரியாதவன், ஒன்றுமே தெரியாதவன், அடையாளம் தெரியாதவன்லாம் யாரை வேணாலும் 50 வருஷம் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் அவங்க என்ன தியாகியாக இருந்தாலும் சரி, என்னவோ இருந்தாலும் சரி, இதை பற்றியும் கவலைப்படாமல் கெட்ட வார்த்தையில் திட்டுறது ஒரு கருத்து சுதந்திரமா? அது இண்டிபெண்டன்டா மீடியால பல இளைஞர்கள் எழுதுறாங்க, பேசுறாங்க. அவங்கள கைது செய்யறது நியாயமா சார்? அவங்க தாங்க சொல்றேன், உளவுத்துறை அதிகாரி போய் அவரை மிரட்டுற அளவுக்கு இப்ப சூழல் தள்ளப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதாங்க கருத்து சுதந்திரங்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. நீங்கள் சர்ச்சில் சொன்ன மாதிரி தான், கையில் இருக்கிற குடையை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வீசி நடக்கலாம். ஆனால் அது அடுத்த மூக்கில் குத்துற மாதிரி வீசிக்கிட்டு நடக்க முடியாது.
அடுத்த மூக்கு முனி வரைக்கும் தான் சுதந்திரம். மூக்கில் குத்துறதுக்கு சுதந்திரம் கிடையாது. எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு கொடையை நீட்டி மூக்கில் குத்திட்டு போக முடியாது. அதே மாதிரி கருத்து சுதந்திரங்கிற பேரில் கண்டதெல்லாம் அநாகரிகமாக எழுதக்கூடாது. இந்த காலத்தில் இளைஞர்களுக்கும் நான் வயதில் மூத்தவனுங்கிற முறையில் என்னுடைய வேண்டுகோள் தான். அது எழுதுங்க, யாராக வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் நாகரிகத்தோடு விமர்சனம் பண்ணுங்கள். அப்போ போலீஸும் வராது, உங்கள்கிட்ட அரெஸ்டும் பண்ண மாட்டாங்க. குற்றச்சாட்டு சொல்கிறதோ ஒரு ஊழல் புகார் சொல்கிறதோ அது கூட உரிமை இருக்குது. ஊழல் நடந்திருந்தால் சொல்லுங்கள், அது உங்களோட கேஸ் போட்டால் அதை சந்திக்க தயாராக இருக்கணும். ஆனால் அநாகரிக வார்த்தைகளை பேசி கெட்ட வார்த்தை சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளில், எழுத்தில் வர முடியாத கெட்ட வார்த்தைகளில் எப்படி போடுறானு கண்டபடி. அது என்ன நாகரிகம்? அது முதல்ல அந்த ஒரு கல்ச்சர் வேணும், ஒரு நாகரிகம் வேணும். அது ஒரு வரம்பு இல்லை, கட்டுப்பாடு இல்லை. அதனால கண்டதெல்லாம் எழுதுகிறாங்க. அதுக்கு ஒரு வரம்பு வேணும் இல்லை. எங்கள் முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர் ஃபஸ்ட் டைம் முதலமைச்சராக வந்திருக்காரு. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, அவர் மெஜிஷியனாக. அவர் வந்த உடனே ஜீபும்பா தமிழ்நாட்டில் அப்படியே பரிபூர்ண சட்டம் ஒழுங்கு பேணப்படட்டும், அடுத்து ஈவன் மின்வெட்டாக இருக்கட்டும், இப்படி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கையை தூக்கி மந்திரம் பண்ண முடியாது. வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. வந்திருக்க மந்திரிகளில் எல்லாருமே ஒருத்தர் 2 பேரை தவிர அவ்வளோ பேரும் புதியவர்கள். அவங்க எம்எல்ஏ கூட இருந்ததில்லை பல பேர். ஸோ அவங்களுடைய இலாக்காவை வந்து அண்ணா சொன்ன மாதிரி தான். கல்யாணம் பண்ணி போன மருமகளுக்கு கூட வீட்டில் போனோடனே அஞ்சாரப்பட்டி எங்கே இருக்குது, அதில் சீரகம் எங்கே இருக்குது, சோம்பு எங்கே இருக்குது, மிளகாய் எங்கே இருக்குன்னு கையை விட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும். மாமியார் வந்த உடனே நீ என்ன சரியாக பண்ணலையே, கிச்சனை சரியாக வச்சுக்கலையே திட்டக்கூடாதுன்னு பாரு. இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சட்டம் ஒழுங்கு பேணப்படணும், மின்வெட்டு இருக்கக்கூடாது, கொலை கொள்ளை கற்பழிப்பு வன்முறை எல்லாம் களையப்பட வேண்டும். குற்றவாளிகள் கடுமையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் யாரும் இல்லைங்கிறா யாரும். பட் அதனாலே ஒரு மாதம் தான் ஆச்சு, ஒரு மாதத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில சம்பவங்கள் நடந்திருக்கு, உடனே ஆட்சி விட்டு போ, அதனாலே சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு அப்படிங்கிறது. இது அதுக்காக நான் எதிர்கட்சிகள் ஒரு நிமிஷம், அதுக்காக நான் எதிர்கட்சியும் குறை சொல்லலை. எதிர்கட்சிகளுக்கு அதான வேலை. ஒரு நடக்கிற தவறையோ குறைபாடுகளையோ சொல்கிறதா எதிர்கட்சிகளுடைய வேலை. அதை சொல்லாமல் இருந்தால் அவங்க எதிர்கட்சி வேண்டியதில்லை. அதனால் அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. அரசுடைய கடமையை பொறுப்பை உணர்ந்து கண்டிப்பாக இந்த அரசும் செயல்படும் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம். ஏங்க தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் மின்வெட்டே இருந்து கரெக்டுங்க. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் மின்வெட்டே இருந்தது கிடையாதா? எல்லா ஒரே நிமிஷம், தேர்தலுக்கு முதல் வாரம் இல்லை, 10 நாளைக்கு முந்தி இல்லை, ஒரு மாதத்துக்கு முந்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் இருந்த எல்லா ஆட்சியிலையும் மின்வெட்டு இருந்திருக்கு, டைம் வச்சு மின்சாரம் விடுறது இருந்திருக்கு, ஏரியா வரியாக இந்த வாரியால் இத்தனை மணி வரைக்கும் மின்தடைன்னு சொல்லி அறிவிப்பு விட்டு வந்திருக்கு. இல்லை கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது தானே. அதுக்காக இப்போவும் இருக்கணும் மின்வெட்டுன்னு சொல்லலைண்ணா. அது மின்வெட்டு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பத்திரிகைகளில் ஊடகங்களில் விமர்சனம் பண்ணுறோம். இப்போ நாமளும் அது தவறுன்னு தான் சொல்கிறோம், சரின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறோம். அரசாங்கத்தில் வந்திருக்கிற அமைச்சர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனை, எதனால் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அரசாங்கம் சரி செய்யும் என்று எதிர்பார்ப்போம். உடனடியாக அதற்காக அரசை வாரி திட்டிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, அரசாங்கத்துக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி ஒன்றுக்கும் வரும்போது அதுக்கு என்ன வெளியே வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டா இருக்க முடியும் மந்திரிகளோ முதலமைச்சரோ? அதுக்கான பரிகாரத்தை தான் செய்ய முடியும். பரிகாரத்தை செய்கிறாங்களான்னு அரசு நம்ம சொல்கிற ஆலோசனைகள், எதிர்கட்சிகள் சொல்கிற அறிவுரைகள் அல்லது அட்டாக் பண்ணுறது, இதையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களும் பாசிட்டிவாக ஆளுங்கட்சியும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக செயல்படுவாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் இன்னும் ஒரு மாதம் இப்போ தானே, ஒரு மாதமே இன்னும் ஆகலை ஆட்சி பொறுப்பேற்று.
அதற்குள்ளே அவசரமாக வந்து திட்டுறது வந்து நம்ம வயிற்றுச்சலை வேணால் காட்டிக்கலாமே தவிர அது வந்து நியாயம்னு நினைக்கல நான். இங்கே போட்டுலாம் போட்டுருங்க.